எப்பவுமே வந்து நாசர் சாரோட அந்த ரோல் அப்படின்னா எந்த படத்துலையுமே வந்து பேசப்படும். அது வந்து அது அமைதா இல்லை அந்த கேரக்டரை நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆக்கிடுறீங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லுங்க சார். அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு என் மேலே நம்பிக்கை வச்சுருக்க கதாசிரியர்கள் இயக்குநர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஸோ அவங்க நம்பி ஒரு கதாபாத்திரத்தை கொடுக்கும்போது அது எவ்வளோ சிறப்பாக கொடுக்க முடியுமன்றது தான் என்னுடைய கடன். ஸோ ஐ கேவ் 70% டு தெம், 30% நான் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். இந்த படம் கதையை வந்து ராஜமௌலி சார் என்கிட்ட சொல்லும்போது எல்லாருக்குமே ஆன மாதிரி எனக்கும் வந்து அந்த மயிர் கூச்சி இருந்தது. ஏன்னா அவர் கதை சொல்ல அவர் ஏன்னா அவர் இது முதல் படம் கிடையாது. இதுக்கு முன்னால் சிம்ஹாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன், சைன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் என்ன யோசிப்பார், அவர் என்னன்னு தெரியும். பட் ஆனால் இந்த இவ்வளோ பெரிய கேன்வஸை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு மகாபாரதம் கேட்குற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதில் என்னுடைய கேரக்டர் சொன்னார், பிங்கள தேவன்ற கேரக்டர். ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். எனக்கு வந்து இந்தமாரி சரித்திர படங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் நாடகத்துலேருந்து வந்தவன்றதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது அந்த பிங்களத்தேவன் அந்த கேரக்டர் சொல்லும்போது அப்போவே மைண்டில் வந்து நான் வந்து விஷுவலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது எப்படி இருக்கும், என்ன பண்ணலாம், எப்படி ட்ரெஸ் பண்ணலாம், எல்லாம் பண்ணலான்னு. அண்டு ஒரு விதத்தில் பார்த்தா அந்த கதை முன்னகரத்தே அந்த கதாபாத்திரத்தை வச்சு தான். அந்த கதாபாத்திரத்தினுடைய ஒரு இயலாமையினால்தான் இந்த கதையை ரிவீல் ஆகுது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு என்னை மையப்படுத்திக்கிட்டு அந்த கதையை கேட்டேன். அதனால எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இந்த ராணா தான் உண்மையாகவே இந்த படத்தினுடைய எதிர்நாயகன். அவனை முடிக்க வரத்து நான் பின்னால் இருப்பேன். அதுதான் என்னுடைய கேரக்டர். அண்ட் அபவுட் தி டீம், இட்ஸ் சச் a wonderful team. ரொம்ப டேலண்டடான ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாரோட, அதாவது எல்லாத்துலேயும் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடியவங்க ஒரே படத்தில் வந்து சேர்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு டீம் அமைஞ்சிருக்கு. இந்த டீம் பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ எல்லாருமே ஒரு படம், ஒரு நல்ல படம், ஒரு பெரிய படம் பண்ணும்போது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை நாங்கள் கஷ்டப்பட்டதா தெரியல. சத்யராஜ் சார் தாடி வச்சுக்கிட்டது ஒரு கஷ்டம். எனக்கு வந்து நான் ஒரு போய் கை வச்சிருந்தேன், அது எனக்கு கஷ்டமா தெரியல. இந்த மீசை தான் கம்பளி பூச்சி மாதிரி காத்துல படும்போது இருந்துச்சு, அதுதான் கஷ்டம். இந்த படத்துல வந்து யாருமே கஷ்டப்படக்கூடாது என்ற காரணத்தினால ஒரு வருஷம் ப்ரீ பிளானிங் பண்ணாங்க. அதுக்கு வந்து அந்த ப்ரீ பிளானிங்ல ஏறக்குறைய ஒரு லோ பட்ஜெட் படம் எடுத்துடலாம். ஸோ அவங்க வந்து இது வந்து திட்டமிட்டு எடுத்த படம், கஷ்டப்பட்டு எடுத்த படமே கிடையாது. ஆக இது ஒரு பாடம். ஒவ்வொரு படமும் வந்து இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து நிறைய செலவு பண்ணால், நிறைய டைம் செலவு பண்ணால் படம் வந்து ரொம்ப ஈஸியாக போகும். ஆக நாங்கள் வந்து ஏன்னா இதில் இன்வால்வ் ஆன ஒவ்வொருத்தர், ஃபஸ்ட்டு என்னுடைய டைரக்டரை பற்றி சொல்கிறேன். ராஜமௌலி சார் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். அவர் ஸ்டார் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாலேருந்து எனக்கு தெரியும். நிறைய படிக்கிறவர், நிறைய விஷயங்களை விவாதிக்கிறவர். அவங்க அப்பா வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய பக்கபலம். அப்புறம் அவர்கிட்ட என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு படம் மாதிரி ஒரு படம் இருக்காது. ஜென்ரலாக ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அந்த டைரக்டர்ஸ் ஆகட்டும், ஆக்டர்ஸ் ஆகட்டும், அதுதான் தன்னுடைய அடையாளம் நினச்சிக்கிட்டு அதே மாதிரி படங்கள் பண்ணுவாங்க. ஆனால் ராஜமௌலி வந்து அது மாதிரி கிடையாது. ஒவ்வொரு படத்துலேருந்து திடீர்னு எங்கேருந்து அந்த ரக்பி நம்ம இந்தியாவில் கூட ஆரத்து கிடையாது, அதை கொண்டு வந்து போட்டு ஒரு பெரிய படம் பண்ணார். அதுக்கப்புறம் எல்லாத்த விட, ஏன்னா நட்சத்திர இயக்குநர்கள் ஆகும்போது நட்சத்திரங்களை வச்சே படம் பண்ணணும்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. திடீர்னு ஒரு ஹீரோ, ஒரு ஈயை வந்து ஹீரோ ஆக்குறாரு. அதுக்கு அடுத்த படம் சரி, ஈக்கு அடுத்த படம் என்ன எடுப்பாருன்னு பார்த்தா ஒரு இது மாதிரி ஒரு டைனோசாரை எடுத்திருக்காரு. ஸோ ஹி கேன் திங்க் எனிதிங் அண்ட் மேக் இட் ரியாலிட்டி. அதுதான் ராஜமௌலியுடைய பெரிய விஷயம். அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ஆக்டர்ஸ் பிரபாஸ் அண்ட் ராணா. பிரபாஸை பற்றி சொல்லவே தேவை. ஃபார் விமன் அண்ட் மென் போத் யுவர் டார்லிங் டு அஸ். நான் அவர் கூடவே ஏற்கனவே ஒரு படம் ஒன்று, ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், ஒண்டர்ஃபுல் திங். ரொம்ப குசும்பு, அவர் ரொம்ப ஜென்டில்மேன் மாதிரி இருக்காரு. அவரும் சத்யராஜன் சேர்ந்தாங்கன்னா அவ்வளோ நைஸ் வே. பட் ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் ராணா ஸ்பெஷலி ஃபார் திஸ் ஃபிலிம். ஏன்னா இந்த வயசில் ஒரு கதாநாயகன் ஆகணும்னு ஒரு முனைப்போடு செயல்படும் பொழுது, அது பெரிய படமோ சின்ன படமோ, இதே அளவுக்கு எஃபெக்டிவாக ஒரு சின்ன படம் வந்து கிடச்சிருந்தா கூட ராணா பண்ணியிருப்பார். பிகாஸ் இந்த படத்தில் எதிர்நாயகனாக இருக்கிறது எவ்வளோ முக்கியன்றதை வந்து ராஜமௌலி சொல்வார். He has taken a very great responsibility, not a risk, and you have fulfilled it. Thank you for that. அப்புறம் இந்த படத்தினுடைய கேமராமேன் செந்தில்,
செந்திலும் ராஜ்மௌலியும் பேசுகிறது பார்த்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கும். ஏன்னா சண்டை போட்டுப்பாங்க, கொஞ்சுவாங்க, அப்புறம் அதட்டுவார், அவர் வந்து கெஞ்சுவார். அது வந்து படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்கு. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் விஷுவல் செந்தில் ஹஸ் கிரியேட்டட். அதே மாதிரி கீரவாணி சார் மரகதமணி சார் ஹஸ் கிவன் த கிரேட்டஸ்ட் ஸ்கோர் இன் த ஃபிலிம். அப்புறம் இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்ஷன் சாபு செரில், அது எங்களை வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போனார். நாங்கள் வந்து 3ல் 1 பங்கு உலகம் தான் பண்ணியிருக்கோம். அந்த செட்டே வந்து ஒவ்வொரு செட்டும் வந்து 60 அடி செட்டு, அதுக்கு மேலே திரும்பி ஒரு 200 அடி செட்டு போவோம். அண்ட் அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பண்ண இன்னும் அந்த உலகத்தை நான் எனக்கு கண்ணால் பார்க்கல. அந்த ஸ்ரீனிவாசன் மோகன் எவ்ரிபடி, அது இல்லாமல் சத்யராஜ் சார், ரம்யா சார் சொன்ன மாதிரி நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் டீம். ஐ வில் மிஸ் ஆஃப்டர் பார்ட் 2. அப்புறம் அவர் சொன்ன மாதிரி ராஜ்மௌலி, இந்த படத்தினுடைய உண்மையான பலம், இந்த படத்தினுடைய கதை மாதிரியே அவங்க ஒர்க் பண்ணதுலேயும் பெண்கள் வந்து மிக முக்கியமான ஒரு பங்கு வச்சாங்க. த ஹோல் இந்த படத்தில் வந்து மையம் வந்து பிரபாஸ் ராணான்றதை விட அவங்க 2 பேரையும் கட்டி மேய்க்கிற அந்த சிவகாமி என்ற கேரக்டர் தான். அதே மாதிரி ஒரு சிவகாமி எங்கள் யூனிட்ல இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் டீம். ஐ என்ஜாய். Thank you so much, sir. Thank you so much for joining us. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். Thank you. And I thanks Shobi, and because without you this wouldn't have become a reality. Dream would have been a dream. And I thank ஞானவேல் ராஜா. ஒரு ப்ராடக்டை பண்ணுறது மட்டும் இல்லை, அவ்வளோ பெரிய ப்ராடக்டை வாங்குறதுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஒரு திறன் இருக்கும். ஞானவேல் ராஜாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் என்னுடைய நன்றி.